உங்கள் நேச்சரை பற்றி வந்து உங்களை டார்கெட் பண்ணி பேசும்போது ஹவு டிஸ்ட்ரக்டிவ் இட் இஸ் ஃபார் யூ ஆஸ் அ பர்சன்? அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது உங்களை? அதுக்கு பதிலடியாக நீங்கள் எப்படி இதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பதிலடி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் வென் யூ பி யுவர் செல்ஃப் அட் த எண்ட் ஆஃப் த வே, என்ன நடந்தாலும் சரி, இதை கடைசி நாளில் நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் நான் எதுக்கு எனக்கு மற்றவங்களுக்காக மாறணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நான் நானாக இருக்கிறதுனால தான் இவங்க இத்தனை பண்ணுறாங்க. நான் வந்து நானாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாரும் இத்தனை பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இத்தனை பேர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-6 மீம்ஸாக நான் ஆடின டான்ஸுக்கும் நான் இதுக்கும் வரும். என்னப்பா நீ ஆட டான்ஸ், நான் பண்ண டான்ஸ் ஒரு காமிக்கல் நேச்சருக்காக தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒரு 10 பேர் எனக்கு அதை பார்த்தா சிரிப்பு வரணும். ஒரு நல்ல விதத்தில் சிரித்தா ஒரு நல்லது. நம்மளால் ஒருத்தங்க வந்து வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள். அந்த மாதிரி நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் சிரித்தா நல்லது தான். ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு காமிக்கல் விஷயத்துக்கு நம்ம சிரிக்கிறதுக்காக தான் ஒரு விஷயமா இருக்கும்.